إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. நாம் அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நாம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பை தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை. இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை மற்றும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை ஆகும். வழிகளில் சிறந்த வழி, நேரான வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகும். காரியங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்தில் இஸ்லாமில் புதியதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும். மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே,
ஒரு மூமினுடைய, ஒரு நம்பிக்கையாளனுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் துஆ, அவனுடைய பிரார்த்தனை. துஆ அனைத்து வணக்கங்களுடைய அடிப்படையாகும். துஆ இல்லாமல் ஈமான் இல்லை. யார் தன்னுடைய இறைவனை அழைத்து, அல்லாஹ்வை அழைத்து தன்னுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கையாளர்கள். எவர்கள் இந்த துஆவை விட்டு புறக்கணிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களில் குஃப்ரோ, ஷிர்கோ, நிஃபாக், ஃபிஸ்க் போன்ற பாவங்கள் இருக்கும். அவர்களே பிரார்த்தனை விட்டு தூரமாக இருப்பார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறான் என்றால் அவனுடைய ஈமான் இவ்வாறு இருக்கின்றன: அல்லாஹ்வே கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ்வே தடுக்கக்கூடியவன், அனைத்து ஆற்றல்கள் அல்லாஹ்விடமே உள்ளன. அல்லாஹ் கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுத்து விட்டால் யாராலும் கொடுக்க முடியாது. இறைவனே எல்லா வகையான நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் அவனே மாலிக்காக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான். அனைத்து வகையான நன்மைகளும் அவனுடைய கரத்தில் தான் உள்ளது, தீமைகளும் அவனுடைய கரத்தில் தான் உள்ளது. அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன், நாடியவர்களுக்கு தடுக்கக்கூடியவன் போன்ற ஈமான் எல்லாம் உள்ளத்தில் இருக்கு என்று அர்த்தம். யார் துஆக்களை செய்வது விட்டு புறக்கணித்து மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், தங்களுடைய சொத்துக்கள் மீது அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய திறமை மீது, தன்னுடைய இருக்கக்கூடிய வியாபாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனை தவிர அல்லாஹ்வை அவன் முழுமையாக நம்பவில்லை, அல்லாஹ்வை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தான் லாபத்திற்கும் நஷ்டத்திற்கும் தகுதியானவன், அவனே லாபமும் கொடுக்கக்கூடியவன், அவனே நஷ்டங்களையும் வழங்கக்கூடியவன் என்ற ஈமானில் உறுதிப்பட்டவர்கள்தான் அடிக்கடி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், துஆக்களை செய்து கொண்டு இருப்பார்கள். துஆ இது நபிமார்களுடைய பழக்கமான ஒரு இபாதத். அனைத்து நபிமார்கள் பிரார்த்தித்து கொண்டு இருப்பார்கள், துஆ செய்து கொண்டு இருப்பார்கள். நீங்கள் குர்ஆனை படிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் எத்தனையோ வசனங்களில் நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எத்தனையோ நபிமார்கள் துஆக்கள் செய்தார்கள். அந்த துஆக்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். ஹதீஸிலும் பல துஆக்கள் இருக்கின்றன. அந்த துஆக்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். நாம் நம்முடைய மொழிகளில் துஆ கேட்கலாம். நாம் அறிய மொழியில் அல்லாஹ்வை அழைத்து கேட்க வேண்டும். அது தவறு அல்ல, மார்க்கம் அதற்கு அனுமதி கொடுக்கிறது. இருந்தாலும் நபிமார்கள் எவ்வாறு துஆ செய்தார்கள், நபிமார்களிடம் கற்றுக்கொண்ட அவர்களுடைய சஹாபாக்கள் எவ்வாறு துஆ செய்தார்கள், அந்த துஆவுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு அதனுடைய அர்த்தங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் அந்த வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்டால் அது சிறந்தது. அதே போன்று நாம் அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்ட பிறகு ஒரு கால் நம்முடைய மொழியிலும் நாம் துஆ செய்தால் நம்முடைய துஆவிலே பிழைகள் இருக்காது, தவறுகள் இருக்காது. நாம் நபிமார்களுடைய துஆக்களை அறியாமல் சஹாபாக்கள் அல்லாஹ்வை அழைத்து துஆ செய்வதை அல்லது சஹாபாக்களுடன் நடந்த சம்பவங்கள் எல்லாம், நபிமார்களுடன் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அறியாமல் நாம் அவ்வாறே துஆ செய்தால் பிழைகள் ஏற்படலாம், தவறுகள் ஏற்படலாம். சில நேரத்திலே எதையெல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க கூடாதோ அதையெல்லாம் நாம் கேட்டுவிடும். அந்த மாதிரி தவறுகளும் ஏற்றுக்கொள்ளும் ஆகலாம். அதே போன்று எவ்வாறு துஆ கேட்க வேண்டுமோ அவ்வாறு துஆ கேட்காமல் நாம் இருக்கலாம். அந்த வழிகளை எல்லாம் நாம் அறிந்தால் நம்முடைய பிரார்த்தனை அழகாக இருக்கும். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் அதை கபூல் செய்வான். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார். சில சஹாபாக்கள் அவர்கள் எதையெல்லாம் வேண்டினார்களோ அல்லாஹ்விடம், எதையெல்லாம் அவர் விரும்பினார்களோ அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களாக கூறியிருக்கிறார். என்ன காரணம், எதற்காக? அதை நாம் அறிந்து நாமும் அவ்வாறு அல்லாஹ்விடம் துஆ கேட்க வேண்டும் என்பதற்காக. இந்த வார்த்தைகளை கொண்டு ஆதம்
அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். ஒரு நபிக்கு இது தேவைப்பட்டது, இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறிய அந்த வார்த்தைகளை நாம் அறிவதற்காக தான் அல்லாஹ் நம்மிடம் அறிவிக்கிறான், அந்த வசனங்களை இறக்கி இருக்கிறான். அவ்வாறு துஆ செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளில் ஒழுக்கங்கள் இருக்கும், ஒழுக்கமான பிரார்த்தனையாக இருக்கும், ஒழுக்கமான துஆவாக இருக்கும். ஒரு முறை பாருங்கள், சஹாபாக்களுடன் நடந்த சம்பவத்தை நாம் அறிந்தால் நம்முடைய கல்வி வளர்ச்சி பெறும். ஒரு சஹாபி என்ன செய்கிறார், பல நாட்களாக உடல்நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டது, மிக மோசமான நிலையில் இருந்தார் அந்த சஹாபி. உடல் எடை மிக மிக குறைந்து விட்டது, உடலில் கரியே இல்லாததை போன்று மிக குறைந்து விட்ட அந்த அளவுக்கு நோய்பட்டவர் அந்த சஹாபி. அந்த சஹாபியை பார்ப்பதற்காக, அவரை சந்திப்பதற்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார், பேசுகிறார். பிறகு கேட்கிறார், நீ ஏதாவது துஆ செய்தாயா அல்லாஹ்விடம்? அவருடைய நிலையை பார்த்து ஒரு நபி பாருங்கள் எந்த அளவுக்கு அறியக்கூடியவராக இருக்கிறார்கள், நுண்ணறிவு கொண்ட ஒரு நபி பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் இப்படிதான் இருப்பார்கள், நுண்ணறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள், தவறாக புரிந்து கொள்ள மாட்டார்கள், சரியாக சீராக புரிந்து கொள்வார்கள். ஏன்? அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கல்வி கொண்டு நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய சிந்தனையும் சீராக இருக்கும். கேட்கிறார் அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஏதாவது பிரார்த்தினீர்களா அல்லாஹ்விடம் என்று. அப்போ அந்த சஹாபி கூறுகிறார், ஆம் யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன், யா அல்லாஹ் மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால், மறுமையில் என்னை தண்டிப்பதாக இருந்தால் இறைவா உலகத்திலே தண்டித்து விடு, இந்த உலகத்திற்கு அஸாப் கொடுத்து விடு, மறுமையில் வேண்டாம் என்று நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன், துஆ செய்தேன் என்று அந்த சஹாபி கூறுகிறார். அந்த சஹாபியை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஏன் இவ்வாறு கேட்டாய்? இவ்வாறு கேட்கலாம் அல்லவா, இறைவா உலகத்திலும் நல்லதை கொடு, மறுமையிலும் நல்லதை கொடு, மறுமையில் வேதனை விட்டு அஸாபை விட்டு பாதுகாப்பு கொடு என்று இரண்டிலும் நல்லது கேட்கலாமே. அதாவது அல்லாஹ் எங்கேயும் என்னுடைய பாவத்தை மன்னித்து அதை நன்மையாக மாற்றி உலகத்திலும் அல்லாஹ் எனக்கு ஹசனாவை கொடுப்பானாக, நல்லதை வழங்குவானாக, மறுமையிலும் நல்லது வழங்குவானாக என்று நீ பிரார்த்தனை செய்திருக்கலாமே. ரப்பனா, அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்த துஆ நபி அந்த சஹாபியை பார்த்து, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், இந்த துஆவை கேட்டிருக்கலாமே என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஒரு அடியான் அல்லாஹ்விடம் அஸாபை உலகத்திலும் கேட்க வேண்டாம், மறுமையிலும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். அதை கொண்டு என்னை தண்டித்து விடாதே, அதை கொண்டு என்னை நீ தண்டித்து விடாதே, இம்மையிலும் மறுமையிலும் என்றுதான் சிறந்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை தான் கேட்க வேண்டும். தௌபா செய்த பிறகு, பாவத்தை விட்டு விலகிய பிறகு, யா அல்லாஹ் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். இது குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த வசனத்தை கொண்டு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாக கல்வி வளர்ச்சி பெறுகிறதா இல்லையா? பெறுகிறதா இல்லையா? அல்லாஹ்விடம் கேட்டால் நன்மையே கேட்க வேண்டும், தீமையை தண்டனையை அல்லாஹ்விடம் கேட்க கூடாது. அந்த சஹாபி அறியாமல் இவ்வாறு துஆ கூறுகிறார், நபி அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த சஹாபிக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு, அவருடைய ஃபضலை கொண்டு, அல்லாஹ் மீது இரக்கம் காட்டிய காரணத்தினால் அதற்கு பிறகு அவர் நல்லதை அடைகிறார், ஹசனாவை அடைகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வியாதியை விட்டு அவருக்கு வெகு தூரம் ஆக்கி விடுகிறார். எனவே நாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ்விடம் நல்லதையே கேட்க வேண்டும் துஆவில் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்போ இந்த வார்த்தை பாருங்க, இந்த துஆ ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் எல்லா துஆக்களுடைய ஒரு தலைமையாக இருக்கிறது. ரப்பனா எங்களுடைய இறைவனே என்று அழைக்கிறோம். இதில் தௌஹீதும் இருக்கிறது. ரப் என்றது ஒருமைப்பட்ட ஒரு வார்த்தை. ரப்பனா எங்களுடைய இறைவா, தௌஹீதும் இதில் இருக்கிறது. அதே போன்று இம்மையிலும் நல்லது என்றால் எல்லா வகையான நல்லது, வியாபாரத்தில் நல்லது கொடு, குடும்பத்தில் நல்லது கொடு, மனைவி மக்களுக்கு நல்லது கொடு, எனக்கும் நல்லது கொடு, எங்களுடைய சமூகத்திற்கு நல்லது கொடு, தீமையை விட்டு பாதுகாப்பு கொடு, எல்லா வகையான நன்மைகள் இதில் வந்து விடுகிறது.
வியாதிகள் நோய் நொடி இல்லாமல் யா ரப்பல் ஆலமீன் நல்ல வாழ்க்கையை கொடு, எல்லா வகையான ஹஸனா துனியாவில் ஹஸனாவை கொடு. முடிந்தது, எல்லாமே இதில் வந்து விட்டது. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் ஹஸனாவை கொடு. நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு, சொர்க்கத்திலே இடத்தை கொடு, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தோழமையை கொடு. எல்லாமே இதில் வந்து விடுகிறது. எனவேதான் இது துஆக்களுடைய ஒரு அடிப்படை. அது இல்லாமல் துஆவிலே உச்சகட்ட துஆ, ஒரு பெரிய, அதாவது எல்லா துஆவும் இதில் அடங்கிவிட்டது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் காபாவிலே தவாஃப் செய்யும் பொழுது இந்த துஆவை குறிப்பாக கேட்பார். இதுதான் முக்கியமான துஆ தவாஃப் செய்யும் பொழுது. அப்போ அந்த நேரத்திலே நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவையும் கேட்டார்கள். இந்த துஆவை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, காபாவை தவாஃப் செய்யும் பொழுது இந்த துஆவில் அதிகமாக நாம் கவனம் செலுத்தி என்ன செய்ய வேண்டும்? இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா என்ற துஆவை ஓத வேண்டும். அப்போ துஆ செய்யக்கூடிய முறை அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் கற்றுக் கொடுக்கிறார். துஆ செய்யக்கூடியவன் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவன், துஆவை விட்டு வெகு தூரமாக இருக்கக்கூடியவன் அல்லது துஆவை மறந்து வாழக்கூடியவன் அவன் தௌஹீதை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. யார் துஆ செய்யாமல் இருக்கிறார்களோ தௌஹீத் இல்லை உள்ளத்திலே, இன்னும் தௌஹீதே வரவில்லை. தௌஹீத் என்றால் என்ன? கொடுப்பவனும் அல்லாஹ், எடுப்பவனும் அல்லாஹ், லாபமும் அல்லாஹ் கையில், நஷ்டமும் அல்லாஹ் கையில். அல்லாஹ் நாடினால் நல்லது நடக்கும், அல்லாஹ் நாடினால் தீமை நடக்கும் என்றதுதான் தௌஹீத். அல்லாஹ் நாடாதவரை எதுவும் ஒன்றும் நடக்காது என்ற ஒரு ஈமான் இருந்தால் அவனுக்கு ஒரு தேவை வரும் பொழுது அல்லாஹ்விடம் கேட்பான். ஒரு தீமை விட்டு பாதுகாப்பு அல்லாஹ்விடம் கேட்பான். வியாதியை விட்டு நிவாரணம் அல்லாஹ்விடம் கேட்பான். லாபம் வேண்டும் நம்முடைய வியாபாரத்தில் என்றால் அல்லாஹ்விடம் கேட்பான். ஒரு தீமை ஏற்பட்டது, ஒரு முசீபத் ஏற்பட்டது, அல்லாஹ் நாடினால் இந்த நிலையை அப்படியே மாற்றி விடுவான் என்ற அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை உறுதியாக நம்பியவன் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பான், துஆ செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய கூட்டத்துடன் இருந்து போர் செய்வதாக இருந்தாலும் சரி, பெரிய கூட்டத்துடன் போர் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை விடவில்லை. அல்லாஹ் நாடினால் வெற்றி, இல்லை என்றால் இல்லை. இதுதான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டுதான் அவர்கள் இருப்பார்கள். இப்போ நாம் அல்லாஹ்வை அழைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நம்முடைய தவறு என்னவென்றால், ஒரு பெரிய முசீபத் ஏற்படும் பொழுது துஆ நமக்கு ஞாபகம் வருகிறது, மற்ற நேரத்திலே நாம் துஆ செய்வது கிடையாது. அப்படி அல்ல, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் குறிப்பாக ஆஃபியத் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நாம் இரண்டு சஜ்தாவுக்கு மத்தியில் ஒரு துஆ ஓதுகிறோம், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி. எப்படிப்பட்ட ஒரு மகத்தான துஆ பிரார்த்தனை! அதில் ஹிதாயத்துக்காக துஆ, நேர்வழிக்காக துஆ, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புக்காக துஆ, இஸ்திக்ஃபாருக்காக துஆ, ஆஃபியத் நாம் நன்றாக இருக்கிறோம், இது தொடர்ச்சியாக இருப்பதற்காக தான் ஆஃபியத்துடைய துஆ. என்னுடைய கை கால் நன்றாக இருக்கின்றது, என் கால் நன்றாக இருக்கிறது, என்னுடைய நாவு நன்றாக இருக்கிறது, என்னுடைய பார்வை நன்றாக இருக்கிறது, எந்த ஒரு முசீபத் இல்லாமல் இருக்கிறது, யா அல்லாஹ் இதை நீ தொடர்ச்சியாக கொடு என்று கேட்பதுதான் ஆஃபியத். அதான் முசீபத்துகள், திடீரென்று வரக்கூடிய முசீபத்துகள், இதெல்லாம் விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்பதுதான் ஆஃபியத். அந்த ஆஃபியத்துக்காக துஆ அந்த இரண்டு சஜ்தாக்கு மத்தியில் நாம் கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காமல் செய்கிறோம் அல்லவா? எத்தனையோ மக்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சஜ்தா செய்கிறோம். இந்த துஆவை பொறுமையாக இருந்து பிரார்த்தித்தால் எல்லா வகையான நன்மை இந்த துஆவில் இருக்கிறது. அந்த துஆவில் எல்லாம் இருக்கின்றன. எனவே அல்லாஹ்விடம் ஆஃபியத் கேட்பதற்காக எல்லா துஆ இந்த இரண்டு சஜ்தாக்கு மத்தியில் இருக்கின்றன. இந்த துஆவுடைய அர்த்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு துஆ. என்ன அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு துஆ செய்தார்கள், அதனுடைய அர்த்தம் என்ன? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரிய்யதி. துஆ கவலைப்பாடு, யா அல்லாஹ் என்னை நீ தொழுகையாளியாக மாற்று ஆக்குவாயாக, என்னுடைய வரக்கூடிய அனைத்து சந்ததிகளையும், வரக்கூடிய சந்ததிகளை எல்லாம் நீ தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. இப்படிப்பட்ட துஆ. எத்தனையோ மக்கள் பரம்பரையாக வியாபாரத்தை கொண்டு பெருமை கொண்டு பேசுவார்கள். வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த வியாபாரம் இருக்க வேண்டும் பெருமையாக இருப்பார்கள். ஒரு கோத்திரங்களோ ஒரு சமுதாயமோ பேர் வைத்துக் கொள்வார்கள், அதில் பெருமைப்படுவார்கள். இங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கவலை தெரியுமா? நான் வரக்கூடிய சந்ததிகள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், தொழுகையை விடக்கூட மக்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கவலையுடன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்.
இது என்ன தெரிய வருகிறது? 5 வேளை தொழ வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் ஃபஜர் தொழ வேண்டும், நான் ஸுஹர் தொழ வேண்டும், நான் அஸ்ர், மக்ரிப், இஷா எல்லாத்தையும் வக்துடன் தொழ வேண்டும் யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை இருக்க வேண்டும். எத்தனை மக்கள் தொழுகையும் விடுகிறார்கள், அதை பற்றி கவலைப்படாமல் அதை பற்றி பிரார்த்தனை கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், தொழக்கூடிய மக்களாக யாழ் ஆக்குவாயாக என்று. அவ்வளவு பெரிய மகத்தான நபி இந்த துஆ கேட்கும் பொழுது நாம் கேட்கக்கூடாதா? யா அல்லாஹ், என்னை தொழுகையாளியாக மாற்றுவாயாக, நான் 5 வேளை தொழக்கூடிய மக்களில் நானும் ஆக வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பான். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒருவனை நல்லதை நாடினார், இதா அராதல்லாஹு கைரன் பிஅப்தி, ஒரு அடியாரிடம் அல்லாஹ் நல்லதை நாடினால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்ஹமஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்திலே போடுவான். என்ன போடுவான்? துஆ செய்வதற்காக. அந்த துஆவை அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுக்கு அந்த நன்மை கொடுப்பதற்காக ஒரு சபபாக, ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்போ துஆவை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். என்ன தெரிய வருகிறது என்றால், அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுக்க நாடும் பொழுது துஆ செய்ய வைப்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் அக்பர். அப்போ ஒருவர் துஆ செய்கிறார் என்றால் அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய வாய்ப்பு. இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒருவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்காக தான் துஆ செய்வதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான். அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு மகத்தான செய்தி பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு சுப செய்தி பாருங்கள். அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்வதற்காக தான், அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்காக தான் அல்லாஹ் துஆவுக்காக வாய்ப்பு கொடுக்கிறான் என்று இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ துஆ அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். இந்த உலகத்திலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். நாம் கேட்கக்கூடியது இந்த நேரத்தில் சிறந்தது இல்லை என்றால் பிறகு அல்லாஹ் கொடுப்பான், அல்லது அதை பெரிய நன்மையாக அல்லாஹ் ஆக்கி மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை வழங்குவான். ஆனால் துஆ கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட மாட்டான். ஒருபோதும் அல்லாஹ் துஆவை ரத்து செய்ய மாட்டான். குறிப்பாக பாருங்கள், வசனங்கள் நாம் குர்ஆனை படிக்கும் பொழுது முஷ்ரிக்கீன்கள் ஒரு முசீபத்தில் இருக்கும் பொழுது துஆ செய்யும் பொழுது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, இதை கொண்டு அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதற்காக சில நேரத்தில் முஷ்ரிக்குடைய துஆ, குஃபார்களுடைய துஆ அழைப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இவர்கள் கடலிலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது முசீபத் வரும்போது அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். அந்த முசீபத்தை விட்டு நான் நீக்கினால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள், ஷிர்க் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் குர்ஆனிலே. அப்போ சில நேரத்தில் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் போது தொழுகையாளி, அல்லாஹ்வுக்கு முன்னதாக சஜ்தா செய்யக்கூடியவன், தௌஹீதில் உறுதியாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் விட்டு விடுவானா? அல்லாஹ் சோதிக்கலாம், சில நாட்களுக்காக சோதிக்கலாம், சில மாதங்களுக்காக சோதிக்கலாம். ஏன்? அவருடைய ஈமான் மிக மிக உறுதியாக இருந்தால் சில வருடங்களுக்காகவும் அல்லாஹ் சோதிக்கலாம். ஆனால் அல்லாஹ் கண்டிப்பாக துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவனுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் ரப்பல் ஆலமீன். எனவே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சிந்தனை பாருங்கள், அவருடைய தேவை மிகப்பெரிய தேவை பாருங்கள். அல்லாஹ் பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தார், பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம், பேருக்கு தான் ஒரு அரசன் அவர் இருந்தார். ஆனால் எல்லாமே நீங்களே செய்யுங்கள், எல்லாம் உங்கள் மீது நான் விட்டு விட்டேன், நீங்கள் சொல்வது நடக்கும், நீங்கள் எதை விட்டு தடுக்கிறீர்களோ இந்த சமுதாயத்தில் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆட்சி அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தார். இறுதி காலகட்டத்தில் துஆ செய்கிறார்கள், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க் வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். இறைவா, நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய், இன்னும் அதே போன்று நாம் பார்க்கிற அதாவது மக்கள் பார்க்கக்கூடிய கனவுகள் அல்லது வார்த்தைகள், அதனுடைய தாவீல், அதனுடைய அர்த்தம் என்ன, கனவுடைய அர்த்தங்கள் எல்லாம் என்ன, சரியான அர்த்தங்களை நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாய் இறைவா. இதெல்லாம் சொன்ன பிறகு ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமிகளையும் படைக்கக்கூடியவனே, படைப்பாளனே, அன்ஸ வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எனக்கு வலி, நீதான் என்னுடைய பொறுப்பாளன். இதெல்லாம் கூறிய பிறகு அவருடைய துஆ என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய மகத்தான நபி என்ன துஆ செய்கிறார்கள்? தவஃபனி முஸ்லிமா, நான் மரணிக்கும் பொழுது
முஸ்லிமாக இருக்க வேண்டும். கவலை பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை. நான் மரணிக்கும் பொழுது, மலக்குள் மௌத் வரும் பொழுது நான் இஸ்லாமில் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தேவை. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், பெரிய பெரிய அரசர்கள், ஆட்சிகள், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சாலியான மக்கள், நன்மை செய்யக்கூடிய மக்கள், அவர்களுடன் என்னை ஆக்குவாயாக, ஒரு முஸ்லிமாக மரணத்தை கொடுப்பாயாக. இந்த தேவை அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நபி, பொறுமையாளர், எல்லாத்தையும் சகித்து அல்லாஹ்வுக்காக மகத்தான காரியங்கள் அல்லாஹ் செய்வதற்காக வாய்ப்பை கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நபியுடைய கவலை என்ன தெரியுமா? வாழ்க்கையின் கவலை, இறைவா மரணிக்கும் பொழுது இஸ்லாமில் இருந்தேன், ஏன் வாழும் பொழுது இஸ்லாமில் இருந்து மரணிக்கும் பொழுது இஸ்லாமை விட்டால் அல்லாஹ் அக்பர், நரகவாசி. வாழும் போதெல்லாம் இஸ்லாம் இல்லாமல் ஒரு கால் அல்லாஹ் ஏதோ அவனுடைய நன்மையை பார்த்து அவன் மீது இரக்கம் காட்டி மரணிப்பதற்கு முன்னதாகவே ஏதாவது ஹிதாயத் கொடுத்து மரணிக்கும் பொழுது அவன் முஸ்லிமாக மரணித்தால் அவன் சொர்க்கவாசி. இதில் சந்தேகம் கிடையாது. எனவேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா, அல்லாஹ்வே முஸ்லிமாக எனக்கு மரணத்தை கொடு, நான் இஸ்லாமில் உறுதியாக இருக்க வேண்டும் மரணிக்கும் பொழுது. இதுதான் என்னுடைய பிரார்த்தனை, இதுதான் என்னுடைய கவலை என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகத்தான நபி, அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததை போன்ற ஆட்சி அதிகாரம் யாருக்கும் இதுவரை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அவர் துஆ செய்கிறார்கள், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை, இறைவா எனக்கு வாய்ப்பு கொடு, நான் நன்றி செலுத்த வேண்டும் உனக்கு. என் மீது, என் பெற்றோர்கள் மீது நீ செய்த அந்த அருட்கொடையை கொண்டு உன்னை நான் நன்றி செலுத்த வேண்டும். யா அல்லாஹ், அதற்காக வாய்ப்பு கொடு. அப்போ அல்லாஹ்வை நன்றி செய்வதற்காக, அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக அல்லாஹ் தௌஃபீக் கொடுத்தால் நாம் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவோம். இதற்காக வாய்ப்பை கேட்கிறார்கள் நபிமார்கள். யா அல்லாஹ், நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும், அதற்கு நீ வாய்ப்பு கொடு, அப்படிப்பட்டவனாக என்னை ஆக்கு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். மேலும் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ சாலிஹான மக்களில் ஆக்குவாயாக, வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதக ஸாலிஹீன் என்று துஆ செய்கிறார்கள். அதற்கு முன்பு வஅன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு, யா அல்லாஹ், எந்த செயலை கொண்டு நீ திருப்தி பெறுவாயோ, நீ விரும்புவாயோ, நீ விரும்பக்கூடிய செயலை செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு. நான் செய்யக்கூடிய அமல்கள், நான் பேசக்கூடிய பேச்சுகள், நான் சிந்திக்கும் பொழுது என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய எல்லா அமல்கள், நடை உடை பாவனை எல்லாமே, அதையெல்லாம் கொண்டு நீ திருப்தி பெற வேண்டும், என்னை கொண்டு நீ சந்தோஷப்பட வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்டவனாக என்னை ஆக்கு என்று யார் துஆ செய்கிறார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மகத்தான ஒரு தூதர், பெரிய ஒரு நபி. துஆ செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். என்ன பிரார்த்திக்கிறார்கள்? நான் சாலிஹான அமல் செய்ய வேண்டும், அதை கொண்டு நீ திருப்தி பெற வேண்டும். அப்ப சாலிஹான அமல்லாம் எல்லா சாலிஹான அமல் ஆகிவிடாது. அந்த சாலிஹான அமலை கொண்டு அல்லாஹ் திருப்தி பெற்றால் அதுதான் சாலிஹான அமல். ஒருவர் பிதாத்தை செய்து சாலிஹான அமல் நினைத்து செய்தால் அல்லாஹ் அதை கொண்டு திருப்தி பெற மாட்டார். இந்த நபி இப்படி துஆ கேட்கலாமே, யா அல்லாஹ், நான் சாலிஹான அமல் செய்ய வேண்டும். முடிந்ததல்லவா? அவ்வாறு துஆ செய்யவில்லை. அந்த சாலிஹான அமலை கொண்டு நீ திருப்தி பெற வேண்டும், உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு தேவையான அமலை கொண்டு அப்படிப்பட்ட அமல் செய்வதற்கு வாய்ப்பு கொடு. அப்போ நாம் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும். நாம் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அமல்கள், zikruகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சாலியான அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் அதை அழித்து விடுவான். அப்ப சாலியான அமல் என்ன? அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில், அந்த அடிப்படையில், அந்த முறையில் நாம் அந்த சாலிஹான அமல், ஹலாலை ஏற்றுக்கொண்டு, தௌஹீதை ஏற்றுக்கொண்டு, ஹராமை விட்டு விலகி, பிதாத் ஷிர்க் எல்லாம் விட்டு விலகி, நாம் அந்த அமல் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறே செய்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும்.
அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். என்னுடைய தொழுகை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுதார்களோ அவ்வாறு தான் இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதில் இந்த இமாம் அப்படி தொழுகிறார், அந்த மஸ்ஜிதில் அந்த இமாம் இப்படி தொழுகிறார், இங்கே இப்படி இருக்கிறது அங்கே அப்படி இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாம் சுன்னத்தை விட்டுவிட்டால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது கபூல் செய்ய வேண்டும், அதை கொண்டு உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு தேவை என்று நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்களோ, எப்படி துஆ செய்தார்களோ அவ்வாறு நாமும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மீனுடைய வயிற்றில் சிக்கும் பொழுது எத்தனை நாள் இருந்தார்கள் என்ற ரிவாயத்தில் இல்லை, இருந்தார்கள். கடலில், ஆழமான கடலில் ஒரு பெரிய திமிங்கலமோ பெரிய மீன் முழுகிவிட்டது. இது உண்மையான சம்பவம். எத்தனை நாள், அது 40 நாள், அது இத்தனை நாள், அதெல்லாம் ரிவாயத்தில் கிடையாது. அதையெல்லாம் தெரியாமல் அதை உறுதியாக நாம் சொல்லவும் கூடாது. ஆனால் இருந்தார்கள். கடல் ஆழத்தில் துல்மாதுன் பஅதுஹா ஃபௌக பஅத் அல்லாஹ் கூறுகிறார். ஆழமான கடலிலே இரவு நேரத்திலே மீனுடைய வயிற்றிலே துஆ செய்கிறார்கள். லா இலாஹா இல்லா அன்த. துஆ செய்யும் பொழுது அவர் வசீலாவை வைக்கிறார். வசீலா என்ன செய்கிறார்கள் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியே துஆ ஏற்றுக்கொள்ளப்படாதுங்க. யாராவது வசீலா தேவைங்க, யாராவது இருந்தாதாங்க ஆகும் அப்படின்வாங்க. ஆமா, அப்படி இருக்கட்டும். ஆனால் அந்த வசீலா அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வைக்கக்கூடிய வசீலா என்ன தெரியுமா? இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய வசீலா. அது என்ன? லா இலாஹா இல்லா அன்த. தௌஹீத். தௌஹீதை விட ஒரு பெரிய வசீலா ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது உலகத்திலே. அந்த தௌஹீதை அந்த ஒரு மிக டேஞ்சரான நேரத்திலே, பெரிய ஒரு முசீபத்திலே தௌஹீதை வைக்கிறார் முதலில். லா இலாஹா இல்லா அன்த. இறைவா, உன்னை தவிர யாரும் இலா கிடையாது, உன்னை தவிர யாரும் சஜ்தாவுக்கு லாயக் கிடையாது, உன்னை தவிர யாரிடம் பிரார்த்தனை செய்ய முடியாது, உன்னை தவிர யாரிடம் துஆ செய்ய முடியாது, உன்னையே அழைக்க வேண்டும், நீயே எல்லா வகையான இபாதத்துக்கு தகுதியானவன். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக. இந்த உலகத்திலே செய்யக்கூடிய எல்லா ஷிர்க்கை விட்டு நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, என்னுடைய தேவையை பார், நான் தவறு செய்து விட்டேன், நீ என்னை தண்டித்து விட்டாய், என்னை காப்பாற்று, என் மீது இரக்கம் காட்டு, நான் தவறு செய்து விட்டேன். அப்போ துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் சரண்டர் ஆகிவிட வேண்டும். நான் ஏதாவது வாழ்க்கையிலே தவறு செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம். அல்லாஹ் நீ அந்த பாவத்தை மன்னித்து விடு, நான் தவறு செய்தேன், நான் பாவங்கள் செய்தேன். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் இது. யாருக்கு? நமக்கும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன். அல்லாஹ் நம் துஆவை கேட்பான். எல்லாமே அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு, அப்போ நாம நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது இன்னொரு முறை என்ன அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான்? பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான், கபூல் செய்து விடுகிறான். தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் வைத்து அல்லாஹ் மன்னித்து விடு என்று துஆ கேட்டு அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை வைத்தால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துஆ செய்யக்கூடிய முறை பாருங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதனாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். துஆவுடைய முறை அல்லாஹ் அக்பர். இறைவா அழைக்கிறார், எனக்கு தீமை ஏற்பட்டது, பெரிய ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கிறது. இறைவா அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ இரக்கம் செய்யக்கூடிய மக்களில் சிறந்தவன். இந்த உலகத்தில் யார் இரக்கம் காட்டினாலும் நீதான் அதற்கு வாய்ப்பு கொடுத்துள்ளாய். உன்னுடைய இரக்கத்தை கொண்டுதான் மக்களும் இரக்கம் காட்டுகிறார்கள், உன்னுடைய இரக்கத்தை கொண்டுதான் பிராணிகள் எல்லாம் இரக்கம் செய்கிறார்கள், உன்னுடைய இரக்கத்தை கொண்டுதான் ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கோ இரக்கத்தை காட்டுகிறார். நீதான் அந்த இரக்கத்தை நீதான் அந்த இரக்கத்தை படைத்தவன், படைப்பாளன், ரஹமை படைத்தவன் நீதான். அந்த அர்ஹமுர் ராஹிமீன், எல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய மக்களில் சிறந்தவர், இரக்கம் காட்டக்கூடியவன் நீயே என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன செய்கிறார்? நிவாரணத்தை கொடுக்கிறார். அப்போ நபிமார்களுடைய துஆவை நாம் படிக்க வேண்டும். இல்லங்க அதெல்லாம் தேவை இல்லைங்க, அல்லாஹ் எல்லாம் முடி அறியக்கூடியவன், அப்படி கிடையாது. அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். அரபி மொழியிலும் துஆ செய்ய வேண்டும். சுன்னத்தான வழியில் இருக்கக்கூடிய துஆ, சரியான ஹதீஸ் வரக்கூடிய துஆ,
நம்முடைய மொழியிலும் துவா செய்ய வேண்டும். அந்த அரபி மொழியை வைத்து அந்த அர்த்தங்களை அறிந்து அந்த அரபி மொழியை கொண்டு அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் நான் இந்த துவாவில் இது இருக்கின்றன, நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நான் ரப்பனா ஆத்தினா ஓதுகிறேன், அதாவது இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? இம்மையிலும் நல்லது மறுமையிலும் நல்லது என்று அறிந்து ஆখিরাத்துடைய அஸாபை விட்டு நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று அறிந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபிமாருடைய துஆவை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதேபோல் நம்முடைய மொழியிலும் அந்த நேரத்தில் துஆ செய்யும் பொழுது அதிலே அதப் இருக்கும், ஒரு ஒழுக்கங்கள் இருக்கும் அந்த வார்த்தை. இல்லை என்றால் ஒழுக்கங்கள் இருக்காது. சில நேரத்திலே எந்த சிறந்த முறையில் கேட்க வேண்டுமோ அந்த சிறந்த முறையில் கேட்பதற்கு நமக்கு வராது. அந்த துவா படித்த காட்சினால் நமக்கு அந்த முறை எல்லாம் வரும். எனவே நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா விஷயங்களுக்கு எல்லா காரியங்களுக்கு அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அல்லாஹ் கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் கொடுப்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான், அதிகரித்தும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன், துஆ செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்வாராக. இந்த உலகத்திலும் ஹசனாவை நல்லதை வழங்குவானாக, மறுமையிலும் ஹசனாவை நல்லதை வழங்குவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு வழங்குவானாக. நம்மில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நிவாரணம் வழங்குவாயாக. நம்மில் யாரெல்லாம் கடலில் சிக்கி இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த கடலை விட்டு நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக. நம்மில் யாரெல்லாம் வியாபாரங்களில் கஷ்டப்படுகிறார்களோ யா அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவருக்கு பரக்கத்தை வழங்குவானாக. வீட்டிலும் வெளியிலே வியாபாரத்தில் மஸ்ஜிதில் எல்லா இடங்களில் யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை நம் அனைவருக்கும் வழங்குவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.